ஹலோ. குட் மார்னிங். நான் அபிராமி பேசுறேன். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரேவதி அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. சந்தோஷம். நல்லா இருக்கேன். நான் உங்களை வந்து பார்க்கணுமே. ஓ, உங்க வீடு தெரியும். ஆபீஸ் அட்ரஸ் சொன்னீங்கன்னா ஆபீஸ்ல வேணாலும் வந்து பார்க்கறேன். இல்ல நான் உங்களை வந்து பார்க்கணும். நீங்க இப்போ வீட்டில் இருக்கீங்களா? எதுக்கு? நானே அங்க வரேனே. இல்ல மிஸ்டர் சண்முகராஜன், ஒரு ஹாஃப் அன் அவர்ல நான் அங்க இருப்பேன். சரி, வாங்க. தேங்க்யூ. தனோ, தனோ, தனோ. என்னங்க? அபிராமி அம்மா வராங்களாம். அபிராமி? அட, நம்ம ரேவதி டியூஷன் எடுக்கிறாள் அந்த வீட்டுக்காரம்மா. ஓ, அவங்க பெரிய கோடீஸ்வரியாச்சே. போன மாசம் நம்ம கோயில் திருவிழாவுக்கு அவங்க தான் தலைமை தாங்கினாங்க. சரி, சாப்பிட என்ன இருக்கு? இந்த வெயிலுக்கு பழைய சாதம் வேணும்னு கேட்டீங்க இல்லையா? வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தயார் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயே, வர்றவங்க சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். என்ன தரலாம்? சரி விடுங்க, இட்லி உப்புமா பண்ணிடுறேன். அத மனுஷன் சாப்பிடுவானா? நீங்க 40 வருஷமா சாப்பிடுறீங்க. வேற வழி? சரி, எதையாவது தயார் பண்ணு. சரி, நான் ஏதாவது பண்றேன், நீங்க பதட்டப்படாதீங்க. ஆமா, ரேவதி இங்க உள்ளதான் இருக்கா? அவகிட்ட சொல்லு, அரை மணி நேரத்துல அந்த அம்மா வந்துருவாங்க. சரி. சும்மா பேசிக்கிட்டு இருக்காத தானே, போய் ஏதாவது பண்ணு. நீங்க இப்படியே இருக்க போறீங்களா? ஏன், இதுக்கு என்ன? போய் சட்டைய போடுங்க. நான் போட்டுக்கிறேன், நீ போய் பலகாரம் பண்ணு. சரி. அரை மணி நேரத்துல வந்துடுறேன்னாங்க. பிரபுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். பிரபுவை பார்த்துக்க ஒரு நம்பிக்கையான பொண்ணு அவன் வாழ்க்கையில் வந்தா அவன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இன்ஃபேக்ட் 12 வருஷமா அவனை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர் இப்படி ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா 95% சக்சஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறார். நான் நினைச்ச மாதிரி தான் நீ இருக்க. பிரபுவை பத்தி புக்லையும் இன்டர்நெட்லையும் நான் தெரிஞ்சுக்கிட்டது நிறைய. மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் அவன் 55% குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஃபேமிலி டாக்டர் அவன் 95% குணமடைஞ்சிருவான்னு சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் உனக்காக கூட சொல்லியிருக்கலாம். அதை மாற்ற முயற்சி பண்ணாத. என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உமாவுடைய அன்பு இருந்தாலும் அவனுக்கு முழுமையான அன்பு கொடுக்க ஒருத்தி இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அபி, பிரபுக்கு முதல்ல யாரு பொண்ணு கொடுப்பாங்க? யாருக்கெல்லாமோ பொண்ணு கிடைக்குது. என் பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காதானே? அவனுக்குன்னு ஒருத்தி பிறந்துட்டா. பிரபுவுக்கு அவதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவை சொல்லிட்டு கருத்து கேட்காத. யார் சொல்லி நீ கேட்க போறதில்லை. என் மகனோட நிலைமையை பார்த்து நான் என்ன பாவம் செஞ்சேனோன்னு எத்தனையோ நாள் வேதனைப்பட்டிருக்கேன். இப்போ இன்னொரு பாவத்தை செய்ய பார்க்குறேன். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். கிளம்பலாம். பிரபுவுக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க.
ரேவதி. பிரிவோம், சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். எவ்வளவு